உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன் ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டுகளை நான் கூட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார். எசேயா என்ற தீர்க்கதரிசியை கர்த்தரை அனுப்புகிறார். அவனுடைய நாட்கள் முடிவுக்கு வருகிறது. அவனுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த சொல் என்று அனுப்புகிறார். ஏசாயா சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டான். எசேக்கியா சுவர் புறமாய் திரும்பி அழுகிறான். தேவனை நோக்கி அழுகிறான். கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை பார்த்தார். அவனுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். அவனுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணினார். அருமையான தேவ ஜனமே, பாருங்கள், தேவன் தீர்மானித்த ஒன்றையே ஒரு மனிதன் அழுது நின்ற பொழுது அதை மாற்றினார். அப்படியானால் உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் எவைகளுக்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிறீர்களோ அவைகள் மறைவாய் இருக்கவில்லை. கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அவர் உங்கள் கண்ணீர்களெல்லாம் கண்டார், உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார். நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் உனக்கு செய்வேன் என்று சொல்லி உங்கள் கண்ணீர்களை துடைத்து உங்கள் முகத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவர் உண்டாக்குவார்.